எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்துச்சு பார்த்துடலாமா? நமக்கு கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் தெரியும். கொழுக்கட்டை அம்மா தான் பண்ணாங்க. வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து கார கொழுக்கட்டை. ஸோ இட்லி அரிசி இருந்தால் போதும், செஞ்சிடலாம். அம்மா வந்து 1.5 படி இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டாங்க 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைக்கும் போது வரமிளகா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இட்லி மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால கொழுக்கட்டை செய்ய முடியும். இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் டேஸ்ட் தரும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு அரைச்சி வச்ச மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு சூடாக இருக்கும் போதே கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோடனே அம்மா வந்து சாமிக்குன்னு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதான். பாப்பாவையும் குளிப்பாட்டிட்டு நானும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கொழுக்கட்டை சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வெளியே பந்தல் போட்டுட்டு இருந்தாங்க, அதை வெடிக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு பந்தல் போடுறாங்க, என்ன ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.